தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை திருவாக்கியங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் செல்வரும் லாசரும். அதில் கடைசியாக 31வது வாக்கியம். அபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்கவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். நம்ம எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம்? இந்த உவமை நமக்கு தெரியும். செல்வரும் லாசரும் 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். இதோ லாசர் அங்கே அபிரகாம் அடியில் அமர்ந்து கொள்கின்றார். செல்வரோ அங்கு நெருப்பில் போய்விடுகின்றார். செய்ய வேண்டிய நன்மைகள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்திருந்தால் ஒரு நாளும் நெருப்புக்கு இந்த செல்வந்தன் போயிருக்க மாட்டான். ஆனால் வாய்ப்பு இருந்த போது அவன் செய்யவில்லை. மாறாக எல்லாம் முடித்த பிறகு நரகத்துக்கு போகிற பிறகு அவன் அங்கிருந்து மனம் மாறுகின்றான். ஆண்டவரே, நான் செய்த தவறு, என்னை மன்னித்து விடு. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, என்னை போல் மற்றவர்களும் இப்படி இருக்கின்றார்கள், அவர்களையும் நீ மன்னித்து விடு என்று சொல்லி அவர் அங்கிருந்து பரிந்துரை ஜபிக்கின்றார். ஆனால் அந்த ஜெபங்கள் அங்கு கேட்கப்படவில்லை. காரணம் என்ன? அங்கே அபிரகாம் சொல்ற வார்த்தை 31வது வாக்கியம். மோசேயும் இறைவாக்கினரும் செவிசாய்க்க விட்டால் அவன் மரித்தவன் போனாலும் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். அப்படி என்றால் இறைவாக்குகள் அவனுக்கு இருக்கின்றன, இறைவார்த்தை அவனுக்கு இருக்கின்றன. அந்த இறைவார்த்தையை கேட்டும் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இறைவார்த்தை கேட்டபடி என் வாழ்க்கை வாழவில்லை என்றால், சாட்சியான ஒரு வாழ்க்கை கண்டாலும் ஒரு நாளும் அவன் அதை புரிந்து கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பார்ந்தவர்களே, செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்து விடுவோம். நமக்கு வாய்ப்பு இருக்கிற சமயத்திலே செய்து விடுவோம். இது அந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலம். நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தெய்வம் ஏற்படுத்த தருகின்றார். குடும்பத்தில் நன்மைகளை செய்வோம், சமூகத்தில் நன்மைகளை செய்வோம், மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்தபட்ட நன்மைகள் செய்வோம், பிறர் அன்பை மையப்படுத்தி நாம் வாழ்வோம். நாம் செய்கிற ஓரோ நன்மைகளும் தெய்வத்தை மையப்படுத்தி நாம் செய்வோம். காரணம், இறுதி காலம் எப்போ என்று உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தெய்வீக சக்தியில் நாம் நிலைத்திருப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது தெய்வீக வல்லமை நம்மள் வந்து நிற்கும். இறைவார்த்தைக்கு ஏற்றபடியே நாம் அதை செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, செல்வந்தனைப் போலவே எத்தனையோ வாய்ப்புகளை நீ எனக்கு தருகின்றீர். நன்மைகள் செய்வதற்கு பல வாய்ப்புகளை உருவாக்கியும் தருகின்றீர். ஆனால் எல்லாம் அறிந்தும் எல்லாம் கேள்விப்பட்டும் செய்ய வேண்டிய நன்மையை உரிய நேரத்தில் செய்யாமல் அதெல்லாம் முடிந்த பிறகு இது ஆண்டவரை என்னை மன்னித்து விடு என்று சொல்கின்ற மனநிலை தான் இருக்கின்றேன். ஆண்டவரே, அத்தகைய ஒரு மனநிலைந்து என்னை எடுத்து மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டிய நன்மைகளை உரிய நேரத்தில் செய்யக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.